ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிபிபிசி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்பிஜி. ஃபர்ஸ்ட் நம்ம எல்பிஜியோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கலாம். எல்பிஜியோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். யூஸ்வலி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் நிரப்பும் போது லிக்விடா தான் உள்ள நிரப்புவாங்க. ஆனா நம்ம எப்ப நாப ஓபன் பண்றோமோ அப்பதான் அது கேஸா நம்மளுக்கு. இந்த வீடியோல நம்ம எல்பிஜி சிலிண்டர்ல லிக்விடை எப்படி அடைக்கிறாங்க, அடைச்ச லிக்விட் நாப திருப்பினதுக்கு அப்புறமா எப்படி கேஸா மாறுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். யூஸ்வலா நம்ம யூஸ் பண்ற எல்பிஜி கேஸை ரெண்டு பொருட்களாக பிரிப்பாங்க. ஒன்னு ப்ரோபேன், ஒன்னு பியூட்டேன். இந்த ப்ரோபைன் பியூட்டைன்ல கெமிக்கல் ஏஜென்ட் இருக்கிறதுனால அது சீக்கிரமா பத்திக்கிற தன்மை உடையது. இதனால நம்ம வீட்ல எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்ணி குக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோபைனும் பியூட்டைனும் சேஃபான ஏஜென்ட்டும் கூட. நம்ம ஏன் இந்த சிலிண்டர்ல லிக்விடா யூஸ் பண்ணி பயன்படுத்துறோம்? அதற்கான காரணம் என்னன்னா கெப்பாசிட்டி தான். நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் யூஸ்வலா எத்தனை மந்த் வரும்? 1 month 2 month வரும். இப்பெல்லாம் 1 month கூட வர மாட்டேன். 2 month யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர்ல கேஸை ஃபில் பண்ண வைக்க ஒரு கண்டெய்னர் வேணும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல டைட்டா ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த சிலிண்டர்ல லிக்விடை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. கேஸ் எப்படி லிக்விடா மாறுது? நம்ம கேஸ் ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நம்ம ப்ரெஷர் கொடுக்க அதில் இருக்க மாலிகூல்ஸ் ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் ஆகும். அந்த அட்ராக்ட் ஆகும்போது தான் அது லிக்விடா கன்வெர்ட் ஆகுது. இந்த மாதிரி லிக்விடாக இருக்கக்கூடியதை நம்ம ஈஸியாக எந்த கண்டெய்னர் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்பிஜி சிலிண்டரோட கண்டெய்னர் ரொம்ப சின்னதாகவும் அதில் அந்த ஹேரோட லெவலை நம்ம ப்ரெஷராக மாற்றி லிக்விடாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்படி ஸ்டோர் பண்ணுறது மூலயமா நம்ம அதை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஈஸியாக அதை தூக்கிட்டும் வரக்கூடியும். நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டரில் ஃபுல் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை ஃபில் பண்ண மாட்டாங்க. 100ல் ஒரு 90% ஆஃப் கேஸை வாட்டராக ப்ரெஷர் பண்ணி தான் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதோடைய பாய்லிங் பாயிண்ட், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோபைனோடைய பாய்லிங் பாயிண்ட் -42 டிகிரி செல்சியஸ் அட் 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் லெவலில் இருக்கும். நம்ம அதிகமான ப்ரெஷர் உள்ளே கொடுக்கும் பொழுது அது வெளியில் ரிலீஸ் பண்ண சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரது தான் நம்மளுடைய பியூட்டைன். பியூட்டைனோடைய பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா -1 டிகிரி செல்சியஸ் அட் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரில் இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. அந்த பலூனில் நம்ம ஹேரை ஃபில் பண்ணி வைக்கிறோம். ஃபில் பண்ண ஹேர் பலூனில் லைட்டாக நம்ம ஒரு பின் எடுத்து குத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக காற்று ரிலீஸ் ஆகும் இல்லைங்களா? அப்போ அதிகமான ப்ரெஷர் கொடுத்து உள்ள காற்று பலூன் ஃபில் பண்ணிடுறோம். ஆனால் வெளியில் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சமாக காற்று இறங்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஸோ உள்ள ப்ரெஷர் பண்ணுறதை நம்ம -42 டிகிரி செல்சியஸ் அட் அட்மாஸ்பியர் ப்ரெஷர்லையும் வெளியில் வரும்பொழுது அது -1 டிகிரி செல்சியஸ் அட் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர்லையும் அதை நம்ம அழுத்தம் கொடுக்கும்பொழுது ஏர் ஈஸியாக வெளியில் ரிலீஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு ஈஸியான விஷயத்த ரொம்ப கஷ்டமாக காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நம்ம ஒரு ஹேரை உள்ள அதிகமாக ப்ரெஷர் பண்ணும்பொழுது அந்த ப்ரெஷரோட தாக்கம் தாங்காமல் அந்த மாலிகுலஸ் ஒன்றுக்கு ஒன்று ரியாக்ட் ஆகி அது தண்ணியாக மாறுது. அதே மாலிகுலஸ் வெளியில் நம்ம ரிலீஸ் பண்ண சொல்ல -1 டிகிரி செல்சியஸில் வெளியில் வர காரணத்தால் அது கேஸாக வருது. ஸோ இந்த ப்ராசஸ் தாங்க நம்ம எல்பிஜியில் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.